நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ ஸ்டாக்ஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண வேண்டியது கேவைசி. கேவைசினா நோ யுவர் கஸ்டமர். நீங்கள் யார், உங்கள் அட்ரஸ் என்ன, உங்கள் ஐடென்டிட்டி என்ன, இது எல்லாமே நோ யுவர் கஸ்டமரை பேஸ் பண்ணி தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி ஃபிசிக்கல் ஃபார்மாக கொடுத்து கேவைசி கம்ப்ளீட் பண்ணலாம். இல்லை ஆன்லைன்லையும் வேணாலும் கம்ப்ளீட் பண்ணலாம். எதுக்காக இந்த கேவைசி கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா, உங்கள் ஐடென்டிட்டி செக் பண்ணுறதுக்கு, அட்ரஸ் ப்ரூஃப் ப்ளஸ் உங்கள் பேன் நம்பர் இது எல்லாமே வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் கேவைசி பண்ணுறாங்க. கேவைசிஸ்லாம் யார் அடல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நேம் கேஆர்ஏன்னு சொல்லுவாங்க. கேஆர்ஏன்னா கேவைசி ரெஜிஸ்ட்ரேஷன் ஏஜென்சி. இவங்க தான் அடல் பண்ணுறாங்க. பாப்புலரான கேஆர்ஏஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிவிஎல் கேஆர்ஏ, என்டிஎம்எல் கேஆர்ஏ, கேம்ஸ் கேஆர்ஏ, கேஃபின்டெக் கேஆர்ஏ இவங்க மூலியமாக நீங்கள் உங்கள் கேவைசியை கம்ப்ளீட் பண்ணலாம். நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் கேவைசி பண்ணியிருந்தாலும் எல்லா கேஆர்லையுமே ரிஃப்ளெக்ட் ஆயிரும். அது மூலியமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கேவைசியை நீங்கள் 3 டைப்ஸாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கேவைசி ரெஜிஸ்டர்டு. நீங்கள் ஆல்ரெடி கேவைசி பண்ணியிருப்பீங்க, ஆனால் உங்கள் மொபைல் நம்பரோ இமெயில் ஐடியோ லிங்க் பண்ணியிருக்க மாட்டீங்க, இல்லை ஆதார் மூலிமா வேலிடேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது கேவைசி ரெஜிஸ்டர்ட்னு சொல்லி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். எக்ஸிஸ்டிங் ஃபோலியோஸை மட்டும் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் எந்த ஏஎம்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த ஏஎம்சியில் மட்டும் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். சேம் ஃபோலியோ நம்பரில் உங்களால் நியூ ஃபோலியோ நம்பர் க்ரியேட் பண்ண முடியாது. நியூ ஏஎம்சியில் என்ரோலும் பண்ண முடியாது. ஸோ உங்கள் கேவைசி ரெஜிஸ்டர்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கேவைசி வேலிடேட் பண்ணணும். அது பண்ணுறதுக்கு மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை லிங்க் பண்ணணும், ஆதாரையும் லிங்க் பண்ணி வேலிடேட் பண்ணணும். செகண்ட் ஆப்ஷன் கேவைசி வேலிடேஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேவைசி வேலிடேஷன் கொண்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை சீம்லெஸ்ஸாக பண்ண முடியும். நியூ ஃபோலியோ, ஓல்ட் ஃபோலியோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. ஸோ கேவைசி ஃபஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை வேலிடேட் பண்ணணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓல்டு அண்ட் நியூ ஃபோலியோஸில். தேர்டு ஒன் கேவைசி ஓல்டு ஸ்டேட்டஸில் இருக்கும். சில பேர் அட்ரஸ் அப்டேட் ஆகாமல் இருக்கும், ஓல்டு கேவைசி பண்ணியிருப்பாங்க, மொபைல் நம்பர், இமெயில் லிங்க் ஆகாமல் இருந்திருக்கும், மேபி ஆதாரே லிங்க் ஆகாமல் இருக்கும், சில பேருக்கு ஃபட்கா அப்டேட் ஆகாமல் இருந்திருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ரீகேவைசி கம்ப்ளீட்டாக பண்ணணும். கேவைசி ஓல்டு இருந்துச்சுன்னா அதை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ கேவைசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி கேவைசி இனிஷியேட் பண்ணியிருக்கீங்கன்னா ரெஜிஸ்டர்டு இருந்துச்சுன்னா லிமிடேஷன் இருக்கும். கேவைசி ஓல்டு இருந்துச்சுன்னா மறுபடியும் நீங்கள் கேவைசி பண்ணணும். கேவைசி வேலிடேஷன் இருந்துச்சுன்னா உங்களால் எல்லா விதமான ட்ரான்சாக்ஷனும் பண்ண முடியும், எந்த இஷ்யூ இல்லாமல். ஸோ உங்கள் கேவைசியை நீங்கள் ஃபஸ்ட்டு வேலிடேட் பண்ணணும். அதுதான் மெயின் விஷயம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேவைசி பண்ணுறீங்க அப்படின்னா கேவைசி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உடனே வேலிடேஷனும் பண்ணிடணும். இப்போ நீங்கள் கேவைசி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டெமோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், உங்கள் கேவைசி கம்ப்ளீட்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கேவைசி ஸ்டேட்டஸ் கூகுளில் போய்ட்டு நீங்கள் கேவைசி கேஆர்ஏ ஸ்டேட்டஸ்ன்னு கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா நிறைய சைட்ஸ் வரும். முக்கியமாக சிவிஎல் கேஆர்ஏ வரும், கேம்ஸ் வரும். ஸோ எக்ஸாம்பிள், இப்போ கேம்ஸில் போய் நீங்கள் உங்கள் பேன் நம்பரை போடுறீங்க. இந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறான்னு பேன் நம்பரை கொடுத்து செக் ஸ்டேட்டஸ்ன்னு கொடுக்குறீங்க. உங்களுக்கு கேவைசி கம்ப்ளீட்டாக இருக்கான்னு சொல்லி காமிச்சிடும். உங்கள் பேன் நம்பர் வருது, எந்த கேஆர்ஐ நேமில் நீங்கள் கேவைசி கம்ப்ளீட் பண்ணிக்கணும்னு சொல்லி காமிக்குது, என்ட்ரி டேட் காமிக்குது, கேவைசி ஸ்டேட்டஸ் காமிக்குது வேலிடேட்டட்னு சொல்லிட்டு, கேவைசி டேட் காமிக்குது 24th August 2023, மாடிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் காமிக்குது பாருங்கள், மாடிஃபிகேஷன் வேலிடேஷன் பண்ணிக்கிறது காமிக்குது, மாடிஃபிகேஷன் டேட்டும் காமிக்குது 24 August 2023. இவ்வளோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துரும் கேவைசி ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணும்போது. சப்போஸ் உங்களோட பேன் கேவைசியே ஆகலை அப்படின்னா இது எல்லாமே எம்டியாக இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கேவைசி ஸ்டேட்டஸை செக் பண்ணணும். இந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் உங்களுக்கு கேவைசி இது வரைக்கும் கம்ப்ளீட் ஆகலை, இப்போ நீங்கள் கேவைசி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறீங்க. முதல் விஷயம், உங்கள் பேன் அண்ட் ஆதார் லிங்காக இருக்கான்னு பார்க்கணும். எப்படி லிங்காக இருக்கான்னு பார்க்கணுன்னா, நீங்கள் இன்கம் டேக்ஸ் சைட்டை போகணும். அதில் போயிட்டு ஹோம் பட்டன் டிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா குயிக் லிங்க்ஸ்ன்னு இருக்கும். அதில் லிங்க் ஆதார் அண்ட் வியூ ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். அதில் உங்கள் பேன் நம்பரும் ஆதார் நம்பரும் கொடுத்து வேலிடேட் பண்ணணும். பேன் அண்ட் ஆதார் லிங்காக இருக்கணும். மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கரெக்டான இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். ஏன்னா இதில் வர ஓடிபி வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இதை தான் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. சப்போஸ் உங்கள் பேன் அண்ட் ஆதார் லிங்க் ஆகலைன்னா உங்களால் கேவைசி இனிஷியேட் பண்ணவே முடியாது. ஃபஸ்ட்டு பேன் ஆதார் லிங்க் பண்ணிட்டு தான் உங்கள் கேவைசியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி நிறைய பேர் கேவைசியில் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன நேம் கொடுக்குறது? நான் ஆதாரை பேஸ் பண்ணி கொடுக்கணுமா, பேனை பேஸ் பண்ணி கொடுக்கணுமா? ஆக்சுவலாக நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்கள் ஐடிஆர் டிபார்ட்மெண்ட்டில் என்ன நேம் இருக்கோ அதை தான் கொடுக்கணும். யூஸ்வலாக பேன் நேம் தான் ஐடிஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும், ஆனால் உங்கள் சர்நேமையும் ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ தீபக் கோகுல் அப்படி இருக்குன்னா என்னோடய பேன் கார்டில் G_S தீபக் கோகுல்னு இருக்குது. ஆனால் ஃபுல் நேமாக தான் அதில் கொடுத்துருப்பாங்க. கணபதி சர்குணன் தீபக் கோகுல். இந்த ஃபுல் நேமை தான் நீங்கள் ஐடிஆரில் இருக்கும். அந்த நேமை நீங்கள்
கேவைசியில் கொடுக்கணும். ஸோ கேவைசியில் ஐடிஆர் என்ன நேம் இருக்கோ அதை நீங்கள் கொடுக்கணும். அது எப்படி செக் பண்ணுன்றதை இப்போ பார்க்கலாம். நீங்கள் கூகுளில் போயிட்டு இன்கம் டேக்ஸ் இபேன்னு கொடுங்க. அப்படி கொடுத்ததுக்கப்புறம் இபே டேக்ஸ்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட சைட் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் ஹோம் பேஜ் போங்க. ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் போனதுக்கப்புறம் கீழே குயிக் லிங்க்ஸில் இபே டேக்ஸ்ன்னு இருக்கும். அந்த இபே டேக்ஸில் நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷன், அதாவது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 சொல்லி கொடுத்துருக்கோம். அசஸ்மெண்ட் இயர் 2026-27 கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அங்கேயே கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும். அந்த கண்டினியூவை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் பேன் நம்பரை 2 டைம்ஸ் நீங்கள் கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது உங்கள் மொபைல் நம்பரும் கேட்கும். அடுத்தது உங்கள் மொபைல் நம்பரும் நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஓடிபி வரும். இந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்குன்னு அவசியம் இல்லை. யார் மொபைல் வேணாலும் கொடுக்கலாம். என்ன நேமுன்றதை பார்க்குறதுக்கு தான். இந்த ஓடிபி வந்ததுக்கப்புறம் அந்த ஓடிபியை நீங்கள் இங்கே ஃபில் பண்ணுவீங்க. இந்த ஓடிபியை ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேன் நம்பர் காமிக்கும். இந்த மாதிரி இதில் ஃபுல் நேம் காமிக்காது. உங்கள் ஸ்டார்டிங் லெட்டர் அண்ட் எண்டிங் லெட்டர் மட்டும் தான் காமிக்கும். இதில் எப்படி இருக்கும் நேம், அதே மாதிரி தான் நீங்கள் நேமை கொடுக்கணும். எதுக்காக நீங்கள் நேம் கொடுக்கும்போது இவ்வளோ விஷயம் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, நேமில் தான் மிஸ்மேட்ச் இருக்குது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கணும். ஆக்சுவலாக பேன்லேயும் ஆதார்லேயும் ஈவன் சர்நேம் ஒன்றுத்தில் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும், ஒன்றுத்தில் பேக்கில் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கேவைசி வந்து மிஸ்மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசெண்ட் டேஸில் அவங்க கேவைசி பொறுத்த வரைக்கும் ஐடிஆர் எப்படி நேம் இருக்கோ அதுதான் ஃபெச் பண்ணுறாங்க. ஸோ சேம் நேமை நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கேவைசி ரிஜெக்ட் ஆகாது. கண்டிப்பாக கேவைசி கம்ப்ளீட் ஆகிடும். ஆனால் மூணுத்துலேயுமே உங்களுக்கு மிஸ்மேட்ச் இல்லாமல் இருக்கணும். மிஸ்மேட்ச்ன்றது பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கணும் நேமில். மேபி சர்நேம் முன்ன பண்ண இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. ஸோ அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் கேவைசி ஃபார்மில் உங்கள் நேமை கொடுங்க. ஆஸ் பர் ஐடிஆர் படி கொடுங்க. நீங்கள் உங்கள் கேவைசி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக எப்படி பண்ணுன்றதை பார்க்கலாம். நீங்கள் கொடுக்க வேண்டிய பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நேம், டேட் ஆஃப் பர்த், பேன் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஆஸ் பர் ஆதார் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை நீங்கள் கொடுக்கணும். டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண வேண்டியது பேன் கார்டு அப்லோட் பண்ணணும், ஆதார் கார்டு அப்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஆதாரை பேஸ் பண்ணி ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். ஆதார் ஓடிபி 2 டைம்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். கேவைசி பண்ணும்போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஆதாரை ஃபெச் பண்ணுறது கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு கேவைசி கம்ப்ளீட் பண்ணும்போது கொடுக்கணும். இந்த ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணும்போது உங்கள் சிக்னேச்சரும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஆன்லைனில் கேவைசி பண்ணும்போது பேன் ஆதார் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் ஒரு பேப்பரில் சைன் பண்ணி அந்த சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறீங்க. திருப்பியும் ஆதார் வெரிஃபிகேஷன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க உங்கள் கேவைசியை. இதே நீங்கள் ஃபிசிக்கலாக கொடுக்குறீங்க ஃபார்ம்ஸ் அப்படின்னா அதுலேயும் உங்கள் ஃபோட்டோகிராஃப், பேன், ஆதார், சிக்னேச்சர் நீங்கள் சைன் பண்ணி எல்லாமே ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கும். சில பிளாட்ஃபார்ம்ஸில் வீடியோ கேவைசி மெத்தடில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ உங்களோட வீடியோ கேப்சர் பண்ணிவிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ணி கேவைசி கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நீங்கள் கேவைசி கம்ப்ளீட் ஆகி அதை வேலிடேஷன் பண்ணதுக்கப்புறம் 1 or 2 டேஸில் நீங்கள் உங்கள் ட்ரான்சாக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ரெசிடென்ட் இண்டிவிஜுவல், அதாவது நீங்கள் இந்தியனாக இருந்தால் கேவைசி ஆன்லைன்லேயும் பண்ணலாம், ஃபிசிக்கலாகவும் பண்ணலாம். இது எல்லாமே ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இதே நீங்கள் என்ஆர்ஐ இருக்கீங்கன்னா ஃபிசிக்கலாக தான் நீங்கள் பண்ணணும் கேவைசி. ஸோ ஃபிசிக்கலாக கேவைசி பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் அடிஷ்னலாக அப்ராடில் உள்ள அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கணும். உங்களோட பாஸ்போர்ட் லாஸ்ட் பேஜ் அண்ட் ஃப்ரண்ட் பேஜ் கொடுக்கணும். ப்ளஸ் ரீசெண்டாக நீங்கள் இந்தியாவுக்கு வந்துட்டு போன இமிக்ரேஷன் பேஜ், அதாவது அந்த சீல் பேஜ் நீங்கள் அட்டாச் பண்ணணும் கேவைசி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இது இல்லாமல் ஃபட்கா ஃபார்ம் அடிஷ்னலாக ஃபில் பண்ணணும். அதில் கேட்டிருப்பாங்க நீங்கள் என்ஆர்ஐயாக இருக்கீங்கன்னா என்ன கண்ட்ரியில் இருக்கீங்கன்ட்டு. அந்த கண்ட்ரி நேமை மென்ஷன் பண்ணி அங்கே உள்ள டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இதே வந்து யூஎஸ் ஆர் கனடாவில் இருக்கீங்க அப்படின்னா ஆஸ் என்ஆர்ஐயா நீங்கள் அடிஷ்னலாக ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுக்கணும். எல்லா ஏஎம்சிலையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஒரு சில மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். லிமிடெட் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. ஸோ அது என்னென்ன கம்பெனிஸ் தெரிஞ்சுட்டு அந்தந்த கம்பெனிஸ் மட்டும் தான் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் என்ஆர்ஐயாக இருக்கீங்க, உங்களோட டேக்ஸ் ஸ்டேட்டஸும் என்ஆர்ஐயாக மென்ஷன் ஆகிருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கேவைசி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் என்ஆர்ஐயாக இருக்கீங்க ஆனால் உங்கள் ஆதார் கார்டு இல்லை உங்கள்கிட்ட, அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்கள் கேவைசியை வேலிடேட் பண்ண முடியாமல் போகலாம். ஸோ நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்தீங்கன்னா ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ஆர்ஐ கேவைசி ரெஜிஸ்டர் பண்ணி தான் போதும், வேலிடேட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. இப்போ கரண்ட்டாக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேபி ஃப்யூச்சரில் மாறலாம். இப்போ கரண்ட்டாக நீங்கள் என்ஆர்ஐ இருக்கீங்கன்னா கேவைசி ரெஜிஸ்டர்ட் இருந்தாலும் மல்டிபிள் ஃபோலியோஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது புது ஃபோலியோலையும் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஓல்டு ஃபோலியோஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, ஒன்லி ஃபார் என்ஆர்ஐஸ்க்கு. ஆனால் நீங்கள் கேவைசி கம்ப்ளீட் பண்ணணும். அடிஷ்னலாக அப்ராடில் உள்ள ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃபும் கொடுக்கணும், பாஸ்போர்ட்டும் கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஃபிசிக்கலாக தான் உங்கள் கேவைசியை நீங்கள் பண்ணணும். கேவைசி ரெஜிஸ்டர்ட் இருந்தாலும் பரவாயில்ல என்ஆர்ஐக்கு. இதே நீங்கள் இந்தியன் ரெசிடென்ட் இருந்தால் கேவைசி வேலிடேஷன் வந்திருக்கணும். ஸோ நீங்கள் கேவைசி பண்ணுறதுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நான் கொடுத்த நம்பரை கனெக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். நிறைய பேர் கேவைசி பண்ணும்போது சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நம்புகிறேன். நான் ரெகுலராக ஃபினான்ஸ் டாபிக்ஸை பேஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மைசெல்ஃப் தீபக் கோகுல்.
சார்ட்டர்ட் வெல்த் மேனேஜர், சர்டிஃபைட் ரிட்டையர்மெண்ட் அட்வைசர். தேங்க்யூ.